யாரடி மாப்பிள்ளை தருவா? யாரடி போய் மாப்பிள்ளை பார்க்கறது? பொண்ணு கொடுக்க முடியுமா? 1 வருஷம் உனக்கு வீணாகணுமா? கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அந்த அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இதெல்லாம் ஒரு நமக்கு புரியாது, பெத்த அப்பா அம்மாவுக்கு புரியலை. கணவன் மாமனார் இவங்கெல்லாம் அவங்களை எப்படி கொடுமைப்படுத்துவாங்கன்னா, சிகரெட்டை புகைச்சிட்டு அதை சூடு வச்சுருக்காங்க அந்த அக்கா கையில். இன்னைக்கு தேதிக்கு அவங்க வயசு 40. 15 வயசில் அவங்க வீட்டில் இருக்க பொண்ணுங்களை மனசில் நினச்சிட்டு கேளுங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்து டொமஸ்டிக் வைலன்ஸ், குடும்ப வன்முறை, கையெல்லாம் சூடு. நான் போய் தங்கியிருந்த வீடு எங்கள் மாவட்ட தலைவர் வீடு. அங்கே ஒரு அக்கா எனக்கு டீ போட்டுட்டு வந்து கொடுக்குறாங்க. நான் சும்மா அவங்க வீட்டில் இருக்க அக்கான்னு நினச்சிக்கிட்டேன். அந்த அக்கா டீயை கொடுத்த உடனே வாங்கி நான் குடிச்சிட்டு, அக்கா ரொம்ப நன்றி, நல்லா இருக்கு, எனக்கு தலைவலியாக இருந்துச்சுக்கா, நல்லா இருக்குன்னு. லட்சக்கணக்கான டீ போடுற, லட்சக்கணக்கான முறை தோசை ஊற்றிருக்க, கணக்கில் இல்லாத தோசை ஊற்றிருக்க. வாழ்நாள் முழுவதும் எங்கள் அம்மாமார்கள் சுட்ட தோசையை கணக்கில் எடுத்தோம்னாலே அது கோடி கணக்கில் இருக்கும். இத்தனை தோசையும் வாங்கி சாப்பிட்டுட்டு, டீயையும் குடிச்சிட்டு, காப்பியும் குடிச்சிட்டு, சனி ஞாயிறான கறி எடுத்து தின்னுட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நன்றி சொல்கிறதெல்லாம் விடுங்க. சும்மா தான் நான் இருக்கேன்றப்ப நமக்கு ஒரு சொரணை சுயமரியாதை வந்திருக்கணும் நியாயமாக.